இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல் 18வது சீசன் மார்ச் 22ஆம் தேதி கோலாகலமாக தொடங்குது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம சிஎஸ்கே அணி முதல் இரு ஆட்டங்களில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுடன் சேப்பாக்கத்தில் மோதுறாங்க. சேப்பாக்கத்தில் தான் தன்னுடைய கடைசி ஐபிஎல் போட்டி என முன்பே தோனி குறிப்பிட்டதற்கு ஏற்றவாறு கடந்த சீசனில் வாய்ப்பு அமைந்தது. தோனியும் கிரிக்கெட்டில் தான் அறிமுகமான போது இருந்த தோற்றத்துடன் நீண்ட முடியுடன் களமிறங்கினார். ஆனால் சென்னை அணியினால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாததுனால சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஃபைனலில் விளையாட முடியாமல் போனது. தோனியும் இனி ஐபிஎல் விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐபிஎல் மெகா ஏலத்துக்கு முன்பாக இன்னும் சில ஆண்டுகள் விளையாட விரும்புவதாக கூறி 2025 ஐபிஎல்ல தான் விளையாடுறதை உறுதி செஞ்சார் தோனி. இவ்வாறு இருக்க ஐபிஎல் தொடங்குவதற்கு இன்னும் 3 வாரங்களே இருக்கும் நிலையில் தோனி இன்று சென்னை வந்து இறங்கினார். சென்னை அணி நிர்வாகமும் விமான நிலையத்திலிருந்து தோனி வெளியே வரும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் அந்த புகைப்படத்தில் தோனி அணிந்திருக்கும் டி-ஷர்ட்டில் அச்சிடப்பட்டிருக்கும் மோர்ஸ் கோட் எனப்படும் அந்த கோட் வேர்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதற்கு காரணம் கடைசியாக ஒருமுறை, அதாவது ஒன் லாஸ்ட் டைம் என்பதைத்தான் அந்த கோட் வேர்டு குறிக்கிறது. இதனால் தனது கடைசி ஐபிஎல் சீசன் இதுதான் என்று தோனி சொல்கிறாரா இல்லை வெறுமனே விளம்பரத்துக்காக அப்படி போட்டிருக்கிறாரா என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் விவாதங்கள் ஆரம்பிச்சிருக்கு. மோர்ஸ் குறியீடு என்பது புள்ளிகள் மற்றும் கோடுகளின் தொடர்ச்சியாக எழுத்துக்கள் மற்றும் எண்களை குறிக்கும் ஒரு தந்தி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். இது டிட்ஸ் மற்றும் டாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதன் மூலமாக தோனி சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.